Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து டபுள் லேயர்லயே பண்ணலாம், ட்ரிபிள் லேயர் அந்த மாதிரி 4 லேயர்ல கூட நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து பிராக்டீஸ் பண்ணலாம். நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க பண்ற ஒர்க்ஸை எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல பிக்சர்ஸாக வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கரெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம டைரெக்டாக வந்து ஒரு நெக் லைன் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஒரு லேயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக வந்து போட்டு பழகிக்கோங்க. நம்ம வந்து நெக் லைனில் கொடுக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். அதனால தான் எந்த ஒரு நெக் லைனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லீவோட பார்டர் வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறனாலும் சரி, அதோட எட்ஜஸ் வந்து கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரா பண்ண ஷேப் வந்து கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி டபுள் லேயர் இல்லை ட்ரிபிள் லேயரில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுப்போம். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே சரி, ஒரு அவுட்லைன் கொடுத்தாலுமே சில டிசைன்ஸ்க்கு வந்து டபுள் லேயரில் வந்து கொடுப்போம் அவுட்லைனு. அதுக்கெலாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியாக ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நம்ம எடுக்கிறது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களால் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு லேயர் வந்து ஸ்டிச் வந்து முடிக்க போகிறேன். முடிக்கும்போது எப்போவுமே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் சைடில் நம்ம எந்த பக்கம் டர்ன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சென்டரில் வந்து அதாவது 2 ஸ்டிச்சுக்கும் வந்து கேப் இல்லாமல் அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து டபுள் லேயர் வந்து செயின் ஸ்டிச் சொல்கிறது. நம்ம நெக்லைனுக்கு வந்து ஜரிலையும் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுப்போம், சில்க் த்ரெட்லேயும் கொடுப்பாங்க. நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுபடும் அது. நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் உங்களால். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். கண்டினியூவாக வந்து நம்ம கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நீங்கள் இதே மாதிரி நிறைய நெக் ஷேப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நெக் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நெக்கோட அவுட்லைன் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.